வெல்கம் டு அபிரவியன் வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம டிஎன் சமச்சீர் புக் பேக் 10th மேத்தமெட்டிக்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.3 பற்றி தமிழில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டில் உங்களுக்கு அந்த ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் டேபிள் கொடுத்துருக்குறோம். இந்த டேபிளில் நீங்கள் இப்போ நம்ம இந்த 6.3 எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கால்குலேஷனுமே tan தீட்டா ரிலேட்டடாக தாங்க வருது. அதனால் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது ஒரு 3 ரேஷியோ தான். tan 30 = 1/√3, tan 45க்கு 1, tan 60க்கு √3. இந்த 3 தான். அதுலேயும் tan 30 and 60 தான் எல்லா கால்குலேஷனுமே ஆல்மோஸ்ட் வருது. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த கணக்குகளை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட்டு சம் 6.3(1). இது ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ராக் 50 × √3 meter high, the angle of depression of a car on the ground is observed to be 30 degree. Find the distance of the car from the rock. அதாவது ஒரு 50 × √3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறை, அதனுடைய உச்சியிலிருந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் தரையில் உள்ள கார் ஒன்று பார்க்கப்படுகிறது. அப்படின்னா அந்த காருக்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. இதற்கான பிக்சர் பார்த்தீங்கன்னா அந்த பாறையுடைய உச்சி A, பாட்டம் B, கார் C அப்படின்னு ஏபிசின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிட்டோம். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் மேலே பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த இறக்க கோணத்தில் மேலே ஏலேருந்து இறக்க கோணத்தில் தான் அந்த காரை பார்க்குறோம் 30 டிகிரி. அப்படின்னா அந்த ஏயுடைய அடுத்த சைடு கோணம் 60 டிகிரியாக இருக்கும். ஏன்னா 90 டிகிரி தான் அந்த மொத்த கோணம் அப்படிங்கிறப்ப. அப்போ அது 60னா இந்த ஏசிபிங்கிற கோணம் 30 டிகிரியாக இருக்கும். இந்த பேசிக்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ மேலே இறக்க கோணம் என்ன இருக்கோ அதான் எதிர் திசையில் கீழே உள்ள கோணமாக இருக்கும். இது 30 டிகிரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லெட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக் இஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். நமக்கு இந்த பிசி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஏபிசிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் tan 30 = AB/BC. tan 30 = ஆப்போசிட் சைட் பை adjacent சைடு. அதனால் AB/BCன்னு போட்டுக்கிட்டோம். tan 30 உடைய வேல்யூ ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் 1/√3 = 50 × √3 / எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ எக்ஸ் எவ்வளோனா 50 × √3 × √3 அப்படின்னு வரும். அப்போ √3 × √3 3 ஆயிரும். ஸோ 50 × 3 = 150 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக் இஸ் 150 மீட்டர். இதுதான் ஆன்சர். இப்போ அடுத்தது 6.3ல் ரெண்டாவது சம் பார்ப்போம். த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 building இஸ் 70 மீட்டர். த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங் when seen from the top of the second building is 45 degree. If the height of the second building is 120 meter, find the height of the first building. அதாவது 2 கட்டடம் இருக்குது. லெஃப்ட்டில் 1, ரைட்டில் 1ன்னு வச்சுக்கலாம். அது லெஃப்ட்டில் உள்ள ஃபஸ்ட்டு கட்டடம் முதல் பில்டிங்னு வச்சுக்கணும். ரெண்டாவது பில்டிங் ரைட் சைடில் இருக்குது. இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கும் இடையில் 70 மீட்டர். இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சியை நம்ம என்ன பண்ணுறோம், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இறக்க கோணத்தில் பார்க்குறோம். அது 45 டிகிரி இருக்கிறது. அப்படின்னா இரண்டாவது கட்டடத்தின் உயரம் 120 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் கட்டடத்தின் உயரத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல் கட்டடம் ஏடி, அது எக்ஸ், அதை தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. 2 கட்டடத்துக்கு இடையில ஏபி, அது 70 மீட்டர். அப்புறம் அந்த வலது பக்கம் இருக்க இரண்டாவது கட்டடத்துடைய உயரம் பிஇ, அது எவ்வளோனா 120 மீட்டர் மொத்தம். அப்புறம் முதல் கட்டடத்துடைய உச்சிக்கும் இரண்டாவது கட்டடத்துக்கு ஒரு கிடைமட்ட கோடு வரைஞ்சால் அது மீட் பண்ணுற பாயிண்ட் சி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேலே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 45 டிகிரின்னு இருக்குது. அப்போ அதுக்கு நேராக கீழே அந்த கோடு அந்த கர்ணம், அந்த ஹைப்போதனஸ் லைன் முதல் கட்டடத்துடைய உச்சியில் கட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல கீழே இருக்கிற கோணமும் 45 டிகிரி தான். ஏன்னா 45 இந்த பக்கம் 45னா இது 45 தான் இருக்கும் மொத்தம் அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். வாங்க பார்க்கலாம். இப்போ லெட் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங், அதை இடது பக்கம் இருக்கிறது முதல் பில்டிங்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஹைட் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இசிடியில் இசிடிங்கிற ட்ரையாங்கிளில் tan 45 = EC/DC.
இப்போ ஈசி எவ்வளோன்னா மொத்தம் வந்து 120 மீட்டர் அந்த ரெண்டாவது கட்டடத்துடைய உயரம். அப்போ அந்த ஈசிங்கிற பகுதி எவ்வளோன்னா 120 மைனஸ் எக்ஸ். ஆக்சுவலாக எக்ஸுங்கிறது என்னென்னா முதல் கட்டடத்துக்கு நம்ம அசியூம் பண்ணியிருக்கிற உயரம், அதை கழிச்சிட்டோம்னா கிடைக்கிறது தான். கீழே வந்து டிசிங்கிறது 2 கட்டடத்துக்கு நடுவில் உள்ள இடைப்பட்ட தொலைவு, அது 70 மீட்டர். ஸோ 1 tan 45ங்கிறது 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா 1 = 120 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 70. அப்போது நமக்கு வந்து இப்போ தேவைப்படுறது வந்து எக்ஸ் தேவைப்படுது. அப்போ 70 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 70 × 1 17 போட்டுக்கலாம், = 120 மைனஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் = 120 மைனஸ் 70 = 50. ஸோ த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங் வந்து 50 மீட்டர். இதுதான் இந்த சம்முக்குடைய ஆன்சர். அடுத்தது நம்ம 6.3ல் தேர்ட் சம் பார்க்கலாம். ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் ஆஃப் 60 மீட்டர் ஹை, 60 மீட்டர் ஹை உள்ள ஒரு டவர், த ஆங்கிள்ஸ் ஆஃப் depression of the top and bottom of vertical lamp post are observed to be 38 degree and 60 degree respectively. Find the height of the lamp post. இதில் வந்து tan தீட்டாவுடைய tan 38க்கு உள்ள வேல்யூ அவங்களே கொடுத்தாங்க, 0.7813. √3 உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது வந்து 1.732. இப்போது இது என்ன பண்ணுதுன்னா 60 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம் இருக்குது, டவர் இருக்குது. அதிலிருந்து ஒரு செங்குத்தாக நிற்கிற பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற ஒரு விளக்கு கம்பத்துடைய டாப் மற்றும் பாட்டத்தை நம்ம இறக்க கோணம் மூலமாக பார்க்குறோம், இறக்க கோணத்தில் பார்க்குறோம், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப அதனுடைய டாப் வந்து 38 டிகிரி டிப்ரெஷனில் இருக்குது, ஆங்கிளில் இருக்குது. பாட்டம் வந்து 60 டிகிரியில் இருக்குது. அப்படின்னா விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த விளக்கு அந்த டவர் வந்து பிஇசி, ஆக்சுவலாக பிசி அப்படிங்கிறது தான் டவர். அது வந்து 60 மீட்டர் உயரம். அதில் ஈன்னு ஒரு பாயிண்ட், அது என்ன பாயிண்ட்டுன்னா அந்த விளக்கு கம்பத்துடைய உச்சியிலிருந்து வரையப்பட்ட ஒரு கிடைமட்ட கோடு. விளக்கு கம்பம் வந்து ஏடி, அதனுடைய ஹைட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்த்திங்கன்னா அந்த லேம்போஸ்டுடைய டாப்புக்கு வந்து 38 டிகிரி, அது வந்து நம்ம சிடிஇயில் நம்ம 38 டிகிரி வரைஞ்சிக்கிட்டோம். சிஏபியில் வந்து 60 டிகிரி, ஏன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து பாட்டத்துக்கு 60 டிகிரி, அதை நம்ம கீழே வரைஞ்சிக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். 2 விளக்கு கம்பத்துக்கும் அந்த டவருக்கும் இடையில் உள்ள தொலைவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து அந்த சிஇ அப்படிங்கிற பாயிண்ட், அதாவது அந்த டவருடைய மேல் பகுதி, அந்த பாயிண்ட் வந்து அதை வந்து நம்ம அந்த லைனை வந்து ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ வாங்க நம்ம கால்குலேஷனுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, அதில் வந்து சிஏபி ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஆல்சோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிஇசிங்கிற முக்கோணத்தில் ஆங்கிள் சிடிஇ வந்து 38 டிகிரி. அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹைட் ஆஃப் த லேம்ப் போல் வந்து நம்ம ஹச்னு வச்சுக்கிட்டோம், ஏடியை. அப்புறம் அண்டு லைன் ஏபி வந்து ரெண்டுக்கும் இடையில், அந்த பில்டிங்க்கும் டவருக்கும் லேம்ப் போஸ்ட்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். அந்த ஈசிங்கிற பாயிண்ட்டை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம். அப்புறம் இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியில் நம்ம tan 60 என்னது, சிபி பை ஏபி. சிபி வந்து 60, அந்த டவருடைய மொத்த உயரம். அப்புறம் ஏபி வந்து எக்ஸு, ஏபி தான் கண்டுபிடிக்க போகிறோம் டிஸ்டன்ஸ் பிட்வீன். ஸோ அது வந்து எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். அப்போது tan 60 = √3. அப்போ √3 = 60 பை எக்ஸ் அப்படின்னு வரும். அப்போ எக்ஸ் = 60 பை √3ன்னு வரும். இது 60 பை √3ன்னு நம்ம வச்சுக்கலாம். இல்லை நம்ம அதையும் இது பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி 34.642ன்னு ஒர்க் அவுட் பண்ணி மீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ அப்படியே அந்த பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஏபி வந்து = டிஇ, ஏன்னா இந்த ஏபி தான் டிஇங்கிறது நமக்கு தெரியும். கீழே பாட்டம் ஏபி, மேலே வந்து லேம்ப் போஸ்டுடைய டாப்லேருந்து வரையப்பட்ட கிடைமட்ட கோடு வந்து டிஇ, ரெண்டும் ஈக்குவல் தான். அது எவ்வளோ இருக்குன்னா 60 பை √3. இந்த ரிசல்ட் என்ன வச்சோ அந்த ரிசல்ட்டை அப்படியே வச்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச ரிசல்ட்டை அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிஇசியில் tan 38 = சிஇ பை டிஇ. இப்போ நம்ம சிஏ ஒய்ன்னு வச்சுருக்கோம். டிஇ வந்து இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ 60 பை √3. tan 38க்கு வந்து 0.7813. ஸோ 0.7813 = √3y டிவைடட் பை 60. இது வந்து சிம்பிளிஃபை பண்ணி வர்றது. ஸோ நமக்கு y =
ஒய் எங்கே வெளியில் எடுத்துகிட்டு பார்க்குறோம். அப்போ என்ன வரோம்னா 60 × 0.7813 டிவைடட் பை √3 வரும். அதை சிம்பிளிஃபை பண்ணால் 27.06 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து என்ன வரும், ஒய் வந்து 27.06ன்னு வந்துருச்சு. ஏற்கனவே அந்த டவருடைய டோட்டல் ஹைட்டு 60 மீட்டர்னு இருக்குது. ஸோ இந்த நமக்கு தேவையான லேம்ப் போஸ்ட்டுடைய ஹைட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த 60லேருந்து 27.06 மீட்டர் கழிச்சோம்னா 32.94 மீட்டர். அதுதான் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். இதுதான் ஆன்சர். அடுத்தது 6.3 சம் 4 பார்க்கலாம். an aeroplane at an altitude of 1800 meter finds the two boats are sailing towards it in the same direction. The angles of depression of the boats are as observed from the aeroplane are 60 degree and 30 degree respectively. Find the distance between two boats அப்படின்னு கொடுத்துருக்காங்க. √3 1.732ன்னு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதனுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ இதனுடைய மீனிங் என்னென்னா, ஒரு 1800 மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்துலேருந்து அதுலேருந்து அது பறக்கிற திசைக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ரெண்டு படகுகள் அதுலேருந்து தெரியுது. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் அந்த ரெண்டு படகுகளையும் முறையே 60 டிகிரி, படகு வந்து பக்கமாக இருக்க படகு 60 டிகிரி இறக்க கோணத்துலேயும், அடுத்த படகு 30 டிகிரி இறக்க கோணத்துலேயும் இருக்குது. இந்த இரண்டு படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவை கண்டுபிடிக்கணும். இதுதான் அந்த சம். இப்போது அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கான படத்தை பார்த்துருவோம். படத்தில் வந்து விமானத்துடைய முனியை வந்து அதனுடைய நுனியை வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு நேராக கீழே உள்ள பாயிண்ட் வந்து கிரவுண்டில் அந்த வாட்டர் லெவலில் இருக்கிற பாயிண்ட் வந்து பி அப்படின்னு வச்சுக்கலாம். முதல் படகு சி, ரெண்டாவது படகு டி. ஸோ ஏபிசின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஏபிடின்னு இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிளும் கிடைக்குது. இதில் அந்த இறக்க கோணத்தையும் பார்க்கணும். மேலேருந்து முதல் படகு, விமானத்துக்கு பக்கமாக இருக்கிற முதல் படகு 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் இருக்குது. ஸோ ஆங்கிள், இந்த ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ஏபிசியில் வந்து ஆங்கிள் பிசிஏ வந்து எவ்வளோனா 60 டிகிரி. அப்புறம் ரெண்டாவது படகு வந்து 30 டிகிரி டிப்ரெஷனில் இருக்குது. அப்போ ரெண்டாவது படகுடைய அந்த ஆங்கிள் வந்து என்ன இருக்கும்னா, ஏபிடிங்கிற முக்கோணத்தில் பிடிஏ அப்படிங்கிற ஆங்கிள் பார்த்திங்கன்னா அது 30 டிகிரி இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட் வந்து இரண்டு படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு. அது ஏன்னா சிடி அப்படிங்கிற லைன், அதை கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு வந்து நம்ம முதல்ல இந்த பிசிங்கிற லைனை கண்டுபிடிச்சோம்னா அதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம், சிடியை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பிசியையும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் பிடியை கண்டுபிடிச்சோம்னா பிடியிலேருந்து பிசியை கழிச்சா எக்ஸு கிடைத்து விடும். ஸோ அந்த எக்ஸு தான் நமக்கு இரண்டு படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியில் tan 60, முதல் அந்த சின்ன ட்ரையாங்கிளில் முதல் படகுக்குள்ள ட்ரையாங்கிளில் tan 60 = AB/BC. ஏபி வந்து ஆப்போசிட் சைட் 1800, பிசி வந்து ஒய்ன்னு வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம்னா y = 1800 டிவைடட் பை √3ன்னு வரும். = 1039.26 மீட்டர்கள் அது வந்து வரும். அடுத்தால அந்த பெரிய ட்ரையாங்கிள், ரெண்டாவது படகுக்குள்ள ட்ரையாங்கிள், அது வந்து ட்ரையாங்கிள் ஏபிடியில் tan 30 = AB/BD ஏபி வந்து 1800 தான், பிடி வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய், அந்த ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த பிடி. ஸோ அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வச்சுருக்கோம். இப்போ அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, அல்லது ஒய்யும் ஏற்கனவே நமக்கு தெரியும் அப்படிங்கிறனால ஒய்யும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸை மட்டும் கண்டுபிடிப்போம். அதுக்கு வந்து tan 30 வந்து 1/√3 = 1800/x + y அப்படின்னு வரும். தேர்ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் 1039.26, அதாவது வந்து இந்த ஒய்யுடைய வேல்யூ = 1800 × √3ன்னு வரும். இப்போ எக்ஸ் = 1800 × √3 மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து 1039.26 கழித்தால் கிடைப்பது 2078.34. இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போட்ஸ் இன் மீட்டர். 2078.34 தான் ஆன்சர். அடுத்தது நம்ம 6.3ல் சம் நம்பர் 5 பார்ப்போம். ஃப்ரம் த டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ் the angle of depression of two boats on the opposite side of it are observed to be 30 degree and 60 degree.
If the height of the lighthouse is h meters and the line of joining the ships passes through the foot of the lighthouse, show that the distance between the ships is 4h by √3 meter. அதாவது ஒரு கலங்கரை விளக்கத்துடைய உச்சியிலேருந்து எதிரெதிர் பக்கத்தில் 2 படகுகள் நிற்கிது. ஒரு படகுடைய ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரியில் அது இருக்குது. இன்னொரு படகு 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்கப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கலங்கரை விளக்கத்தின் உயரம் எவ்வளோன்னு கொடுக்கல, அதை வந்து ஹச்ன்னு கொடுத்துருக்காங்க, சும்மா ஒரு வேல்யூவாக கொடுக்காம. 2 கப்பல்கள் மற்றும் கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதியெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்குது எனில் 2 கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவை 4h by √3 மீட்டர் என நிரூபிக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கலங்கரை விளக்கத்துடைய உச்சியிலேருந்து லெஃப்ட் சைடில் இருக்க படகு 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். அப்போது அந்த படகுடைய அடியில் உள்ள ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் உள்ள கோணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2வது படகு வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அந்த படகுலேருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சிக்கு வந்து 30 டிகிரின்னு எடுத்துக்கலாம். அப்போ முதல் படகு ஏ, கலங்கரை விளக்கம் பிசி, 2வது படகு பாயிண்ட் வந்து டி. இதை வச்சு 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் படத்தில் உள்ள மாதிரி வரைஞ்சிக்கிட்டோம். கலங்கரை விளக்கத்தின் உயரம் வந்து ஹச் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இப்போ முதல் படகுக்கும் அந்த கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதியிலேருந்து 2வது படகுக்கு உள்ள டிஸ்டன்ஸை ஒய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அதாவது பிடி வந்து ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போது நம்ம அந்த 2க்கு இடையில் உள்ள தொலைவு வந்து 4h by √3ன்னு நம்ம நிரூபிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தது தான் இந்த 2க்கு இடைப்பட்ட தொலைவு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்க்கலாம். முதல்ல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஏபிசியில் tan 60 வந்து எவ்வளோன்னா பிசி பை ஏபி இஸ் ஈக்குவல் டு ஹச் பை எக்ஸு. ஸோ tan 60 வந்து √3 இஸ் ஈக்குவல் டு ஹச் பை எக்ஸ். அப்போ எக்ஸ் வந்து எவ்வளவு ஹச் பை √3 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இந்த பாயிண்ட்டு 1வது ஸ்டெப்பு அதை அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ 2வது ரைட் சைடில் இருக்கிற இது ட்ரையாங்கிள் பார்க்குறோம். ரைட் ட்ரையாங்கிள் சிபிடியில் வந்து tan 30 இஸ் ஈக்குவல் டு பிசி பை பிடி. பிசி வந்து ஹச்சு உயரம், கலங்கரை விளக்கத்தின் உயரம். பிடி இஸ் ஈக்குவல் டு அந்த கலங்கரை விளக்கத்துக்கும் 2வது படகுக்கும் இடையில் உள்ள தொலைவு. இப்போது tan 30 வந்து எவ்வளோனா 1 by √3 இஸ் ஈக்குவல் டு ஹச் பை ஒய். தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஹச் இன்டு √3. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறதுக்கு நம்ம இது வந்து ஹச் இன்டு √3ங்கிறது 2வது ஸ்டெப்பு. ஸோ அந்த முதல் ஸ்டெப்பு எக்ஸும் 2வது ஸ்டெப்பு ஒய்யும் கிடச்சிச்சு. இந்த எக்ஸையும் ஒய்யும் நம்ம சம் பண்ணோம்னா ஹச் பை √3 ப்ளஸ் ஹச் இன்டு √3 அப்படிங்கிறத நம்ம சம் பண்ணுறோம். அப்படி சம் பண்ணுறப்ப எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளோ வருதுன்னா ஹச் ப்ளஸ் 3h டிவைடட் பை √3ன்னு வருது இஸ் ஈக்குவல் டு 4h டிவைடட் பை √3ன்னு வருது. ஸோ நம்ம அந்த அவங்க கொடுத்துருந்த ஆன்சர் 4h பை √3ங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டோம். இந்த சம் இவ்வளோ தான். அடுத்தது 6.3ல் 6வது சம்மை பார்க்கலாம். A lift in a building of height 90 feet with transparent glass walls is descending from the top of the building. At the top of the building, the angle of depression to a fountain in the garden is 60 degree. 2 minutes later, the angle of depression reduces to 30 degree. If the fountain is 30 into √3 feet from the entrance of the lift, find the speed of the lift which is descending. ஒரு 90 அடி உயரமுள்ள ஒரு கட்டடத்தில் ஒரு கண்ணாடியால் சூழப்பட்ட ஒரு லிஃப்ட் இருக்குது அவுட்டர் சைடில். அந்த லிஃப்ட்லேருந்து பார்த்தா வெளியில் தெரியுது கீழே உள்ள ஒரு ஃபவுண்டைன் தெரிகிறது. அந்த லிஃப்ட்டு வந்து பில்டிங்குடைய டாப்பில் நிற்கிறப்ப அந்த டாப்லேருந்து கீழே பார்க்க இறங்க ஆரம்பிக்குது. அது டாப்பில் நிற்கிறப்ப அந்த ஃபவுண்டைனுடைய பாட்டம் அந்த ஊற்றுடைய பகுதி வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 டிகிரியில் பார்க்கப்பட்டது. இப்போ அந்த லிஃப்ட் இறங்கிக்கிட்டே வருது. இறங்கிக்கிட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் இறங்கின உடனே அது ஒரு பாயிண்டில் இருக்குது. அந்த பாயிண்ட்லேருந்து பார்க்குறப்ப 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் இருக்கிறது. இப்போது அந்த ஃபவுண்டைன் வந்து அந்த லிஃப்டுடைய வாசலிலிருந்து 30 into √3 ஃபீட் தொலைவில் இருக்குது அப்படின்னா
அந்த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட்டை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது டிசெண்டிங் ஸ்பீடை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட் வந்து ஃபவுண்டெயின் வந்து ஏ, பில்டிங் வந்து பிசிடி. அதில் வந்து பிடி வந்து இந்த பில்டிங்குடைய டோட்டல் உயரம், டாப் வந்து டி, சி வந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த லிஃப்ட் அடைந்திருக்கிற அந்த பாயிண்ட்டு அப்படின்னு வச்சுக்கிடுங்க. இதில் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், ஏபிடின்னு ஒரு ட்ரையாங்கிள் 2 வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா மேலே உள்ள ஏபிடி ட்ரையாங்கிளில் அந்த மேலே டி பாயிண்ட்லேருந்து அந்த ஃபவுண்டெயினை பார்க்குறப்ப 60 டிகிரி டிப்ரெஷன் இருந்துச்சு, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். அப்போ கீழே ஆங்கிள் டிபி டிஏபியில் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ இருக்குன்னா 60 டிகிரி தான். அதே மாதிரி அந்த லிஃப்ட் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சேர்ந்துருக்கிற பாயிண்ட்லேருந்து 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இருந்துச்சு அந்த ஃபவுண்டெயின். அப்போ சிஏபி ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அது வந்து 30 டிகிரி தான். ஸோ இப்போ இந்த பில்டிங்குடைய பாட்டத்துக்கும் அந்த ஃபவுண்டெயினுக்கு இடையில உள்ள தொலைவு வந்து 30 × √3ன்னு வச்சுக்கலாம். அந்த லிஃப்ட்டு இடையில 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ரீச் ஆகிருக்கிற பாயிண்ட் வந்து சின்னு வச்சுக்கலாம். அந்த பில்டிங்கை வந்து பிடின்னு வச்சுக்கிட்டோம். ஸோ சின்னு வச்சுக்கிறோம். அந்த மொத்த உயரம் வந்து நமக்கு 90 ஃபீட்டுன்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கால்குலேஷனுக்குள்ளே போகலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி tan 30 = BC/AB. பிசிங்கிறது எக்ஸுங்கிறது என்னென்னா நமக்கு அந்த 2 நிமிஷத்தில் லிஃப்ட் ரீச் ஆகிருக்கிற பாயிண்ட்டுக்கும் பாட்டம் ஆஃப் த பில்டிங்க்கும் இடையில உள்ள தொலைவு. அப்புறம் ஏபி வந்து பில்டிங்க்கும் ஃபவுண்டெயினுக்கும் இடையில உள்ள தொலைவு, அது வந்து 30 × √3ன்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே tan 30 வந்து 1/√3ன்னு போட்டு x tan 30 1/√3 x/30/3 அப்படின்னு போட்டோம்னா நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 30/√3 30 × √3 /√3 அப்படின்னு போட்டிருப்போம். அப்போ √3 அடிபட்டு போச்சுன்னா 30 ஃபீட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கீழே வந்து 30 ஃபீட்டு. அப்போ மொத்த பில்டிங்குடைய உயரம் வந்து 90 ஃபீட்டு. அப்போ மேலே அந்த 2 நிமிஷம் அது ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் வந்து 60 ஃபீட்டு. 2 நிமிஷத்துக்கு 60 ஃபீட்னா 1 நிமிஷத்துக்கு எவ்வளவு 30 ஃபீட். ஸோ 30 feet/minute தான் அந்த லிஃப்ட்டுடைய ஸ்பீடு. இதுதான் ஆன்சர். இப்போது இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 6.3ல் உள்ள 6 சமயம் விளக்கமான படங்களோட டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். Thank you very much for watching Abhiravian videos. Thank you.